வணக்கம் நண்பர்களே. 9 ஆஸ்கர் அவார்டுகளுக்கு நாமினேட் ஆன மார்ட்டி சுப்ரீம், அதாவது இந்த படத்தை டைரக்டர் ஜோஸ் சப்டே அப்படிங்கிறவர் இயக்கி, டிமோதி சால்மெட் அப்படிங்கிறவர் நடிச்சு, அவர் தான் லீட் ஆக்டரா நடிச்சு இந்த படம் வந்து லாஸ்ட் இயரே பல்வேறு இடத்துல ஸ்கிரீன் பண்ணி ஆல்ரெடி நிறைய அவார்டுகளை குவிச்சு வந்துகிட்டு இருக்கு. இப்போ 9 கேட்டகரியில இந்த படம் ஆஸ்கருக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் நிறைய ஆஸ்கர் அவார்டை கண்டிப்பா பந்தயம் அடிக்கும்னு நிறைய பேர் நம்புறாங்க. சரி, அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு இந்த படம் பார்த்தே ஆகணும்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி இந்த வாரம் இந்த படம் வந்து ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க நம்ம ஊர்ல. ஆனா நான் பாக்குறப்போ சப்டைட்டில் எதுலையுமே மார்க் பண்ணல. ஆனா கண்டிப்பா இங்கிலீஷ் படம் சப்டைட்டில் வச்சிருப்பானுங்கன்ற ஒரு எண்ணத்துல தான் நானும் இப்போ இந்த படம் பார்த்தேன். படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். படத்தோட கதை என்னன்னா, மார்ட்டி சாரி, நான் வந்து நேம்ஸ்னால கொஞ்சம் வீக், அதனால அவரு இவருன்னு கொஞ்சம் ரெஃபர் பண்ணி நான் சொல்ல ட்ரை பண்றேன். மார்ட்டி அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தோட லீட் ஆக்டர். அவர் வந்து ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயர். யூஎஸ்ஏல 1952 ஒரு ஷூ கடையில சேல்ஸ்மேனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்ன ஆசைன்னா, பிரிட்டிஷ் ஓப்பன், அதாவது இன்டர்நேஷனல் டேபிள் டென்னிஸ்லாம் வந்து விளையாடி அதோட சாம்பியன்ஷிப் அடிச்சு இந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு, ஏன்னா அந்த டைம்ல இந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொண்டு வரணும், இதை கொஞ்சம் பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இவர் வந்து ஒரு வெறியில இருக்காரு. இவரோட அங்கிள் அந்த ஷாப்ல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அப்பதான் வந்து பிரிட்டிஷ் ஓப்பன் அந்த டோர்னமெண்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. இவர் வந்து அங்கே போறதுக்காக $700 வந்து இவர் அங்கிள் கிட்ட கேட்கிறாரு. அவங்க கொடுக்க மறுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கசின் கிட்ட வந்து கன் பாயிண்ட்ல வச்சு அந்த பணத்தை வந்து திருடிக்கிட்டு இவர் வந்து காம்படிஷனுக்கு போறாரு. அங்கே போய் பார்த்து ஒரு நிறைய நல்லாவே பர்ஃபார்ம் பண்றாரு. சேம் டைம் வந்து அங்கே கொடுத்த அக்காமடேஷன் இவருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல. அதனால என்ன பண்ணியிருக்காருன்னா, ரிட்ஸ் ஹோட்டல் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல வந்து இவர் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு போன காசு எல்லாத்தையும் செலவு பண்ணி கொஞ்சம் போய் சொல்லி அந்த ஹோட்டலை இவங்க ஸ்டே பண்றாரு. இந்த இடத்துலலாம் இவர் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் கொஞ்சம் திமிர்த்தனம் அந்த மாதிரி தான், அந்த ஒரு ஆங்கிள் தான் அவர் அந்த இடத்துல இருப்பாரு. நல்லாவும் பிளே பண்ணுவாரு. சேம் டைம் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு தொழிலதிபரை மீட் பண்றாரு. அவர் வந்து ராக்வெல், அதாவது ஒரு பெண் மார்ட்டின் சம்திங் அப்படிங்கிற ஒரு பெரிய தொழிலதிபரை மீட் பண்ணாரு. சேம் டைம் அதுக்கு முன்னாடி அங்க ஒரு பழைய ஆக்ட்ரஸ் வந்து செடியூஸ் பண்ணி அவர் வந்து அவங்க வந்து செடியூஸ் பண்றாரு. முடிஞ்ச வரைக்கும் அவர்கிட்ட கொஞ்சம் நம்ம ஃபினான்ஷியல், அதாவது நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவர் செடியூஸ் பண்ணி அப்புறம் அந்த விஷயங்கள்லாம் நடக்குது. இதுக்கப்புறம் நல்லாவும் பிளே பண்றாரு. ஃபைனலுக்கும் போறாரு. ஃபைனல்ல வந்து ஜாப்பனீஸ் பிளேயரோட இவர் தோத்து போயிடுறாரு. ரொம்ப ஏமாற்றத்தோட திரும்ப வந்து ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்தா இவருக்கு ஒரு அதிர்ச்சி என்னன்னா, இவர் வந்து அங்கிள் கிட்ட அவரோட கடையில வந்து $700 திருடினதுக்காக இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. திரும்ப அப்போயே வந்து ரிலீஸ்லாம் பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் இவர் வந்து ஃபர்தர் காம்படிஷனுக்கு போறதுக்காகவும் நிறைய இடத்துல வந்து இவர் காசுகளுக்காகவும் இவர் வந்து நிறைய இடத்துல அந்த எக்ஸிபிஷன் மேட்சஸ்லாம் நிறைய பண்றாரு. அந்த ஒரு தொழிலதிபர் மீட் பண்ணார்ல, அவரோட ஒய்ஃப் தான் அந்த பழைய ஆக்ட்ரஸ். அவங்களும் வந்து ஒரு இடத்துல யூஎஸ்ஏல இவங்க வரும்போது மீட் பண்ண சான்ஸ் கிடைக்குது. இவங்க வந்து பழகுறாங்க. அதே மாதிரி அவர்கிட்ட வந்து இவர் போய் ஸ்பான்சர் கேட்கிறாரு. ஆனா அவரு கொடுக்க ட்ரை பண்ணாலும் இவர் ஓவர் எக்ஸ்ட்ராவா இவர் வந்து நெகோசியேட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாரு. அப்புறம் லோக்கல் டாக்ஸி டிரைவர் கூட நட்பு கிடைக்குது. அந்த இடத்துல இருந்தாலும் இவருக்கு தெரிய வருது என்னன்னா, இவர் வந்து அந்த ரிச் ஹோட்டல் இருக்குல்ல, அதை வந்து தப்பா, அதாவது தவறான முறையில வந்து அது உபயோகப்படுத்துனதுக்காக இவருக்கு $1500 வந்து இன்டர்நேஷனல் டேபிள் டென்னிஸ் அசோசியேஷனுக்கு இவர் ஃபைன் கட்டணும். கட்டினாத வந்து ஃபர்தர் மேட்சஸ் ஆட விடுவேன் அப்படிங்கிற ஒரு இது போட்டுறாங்க. $1500 அப்போ அங்கே அவங்களுக்கு பெரிய ஒரு ஃபைன் அமௌண்ட். இதை வந்து ரெடி பண்றதுக்காக இவர் வந்து பல்வேறு முயற்சிகளை இருப்பார். என்னென்னமோ பண்றாரு. நாய்களை கிட்னாப் பண்றதுல இருந்து என்னென்ன விஷயங்களும் பண்றது. போய் பொய்யா ஸ்பான்சர் கேட்டு எல்லார்கிட்டையும் இது பண்றதாகட்டும். தன்னோட அந்த பழைய ஆக்டர்ஸ் இருக்காங்களா, அவங்களோட செயினை ஒரு சீன்ல வந்து இவர் வந்து திருடிடுறாரு. திருடி கொண்டு போய் அடக வைக்கும் போது தெரியுது அது வந்து அந்த காஸ்டியூம் டிராமா செயின் அப்படின்னு திரும்ப அவர்கிட்டயே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க ரெண்டு மூஞ்சில அடிச்சு விட்டு, சரி இருந்தா பொழைச்சு போ அப்படின்ட்டு அவங்க ஒரு உண்மையான செயின் கொடுக்குறாங்க. வாங்கிட்டு போய் அடகு வச்சு காசு ரெடி பண்ணாம 2 பேரும் போய் ஒரு பார்க்ல தனியா இருக்கும்போது போலீஸ் பார்த்து போலீஸ் கிட்ட எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த செயினையும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி நான் சொல்ல மறந்துறேன். இவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்கு. பட் அந்த ஃப்ரெண்டு வந்து இன்னொருத்தரோட ஒய்ஃப். ஆனா வந்து அவங்க ரொம்ப அபியூசிவ் ஹஸ்பண்ட்ன்றதுனால இவங்களோட கொஞ்சம் அஃபேர்ல இருந்து ஓப்பனிங் சீன் டைட்டில் போடுறது என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 நாள் மேட்டர் பண்ணி அந்த பேபி ஃபார்ம் ஆகிறதுல தான் அந்த டேபிள் டென்னிஸ் மாதிரி வந்து அந்த கருமுட்டை எல்லாம் வந்து அதுல வந்து மார்ட்டி சுப்ரீம்ங்கிற டைட்டில் வருது. இவருக்கு இன்னொரு விஷயமும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பிசினஸ்க்காக. இந்த ஆரஞ்சு கலர்ல டேபிள் டென்னிஸ் பால் வந்து டெவலப் பண்ணி அதை வந்து பெரிய லெவல்ல மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணணும்னு இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயங்கள போக
இவர் இந்த மாதிரி நிறைய இடத்துல பணத்துக்காகலாம் செலவு பண்ணி என்னென்னமோ ட்ரை பண்ணி என்னென்னமோ ஊழல் பண்ணி கடைசி வரைக்கும் ஒரு அந்த பணத்தை ரெடி பண்ண முடியல. இது ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக தான் சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க செகண்ட் ஹாஃப் வரைக்கும். ஒரு கட்டத்துல ஒரு அந்த நகையும் கிடைக்காது, அந்த விஷயங்கள் இந்த மாதிரி எதுவும் கிடைக்காதப்போ இவர் வந்து அந்த ஒரு தொழிலதிபர் ராக்வெல் இருக்கார்ல, அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு $1500 மட்டும் கொடுங்க, நான் மேட்ச் போயிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க என்ன சொன்னாலும் பண்றேன்னா பப்ளிக் எல்லாரும் முன்னாடி என்கிட்ட ஸ்பேக் அதாவது அந்த விஷயம் வாங்கணும், என்கிட்ட நீ அடி வாங்கணும் பின்னாடி பண்ணினா இவரும் சரின்ட்டு நீ வச்சு அடி வாங்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா வேற எந்த ஒரு விஷயத்தினாலும் இவருக்கு காசு கிடைக்காதப்போ இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு நாய் ஆல்ரெடி கடத்திருப்பார், வெட்டினரிட்ட கூப்பிட்டு போகாம அந்த நாய் வந்து ஆல்ரெடி கடத்தி வச்சிருப்பார். அதை வந்து உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்குறேன்னு ஒருத்தர் இடத்துல அந்த டாக் ஓனரை வந்து கூப்பிட்டு போறாரு. சேம் டைம் அந்த ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாருல, அவர் வந்து அன்பார்ச்சுனேட்டா இந்த டைம்ல பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. அவங்க வீட்டுல அவன் புருஷன் வந்து வெளியே துரத்தி விட்டான். இவங்க கொண்டு போய் ஃப்ரெண்டோட வீட்டுல கொஞ்ச நாள் தங்க வச்சுட்டு இருந்த அந்த லாட்ஜில் அங்கே வந்து துரத்தி விட்டாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கு வந்து வீடு இல்லை, இவங்களுக்கு காசும் வேணும், சேம் டைம் ரொம்ப நரமாசம் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது தான் இந்த நாய் வச்சு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணலான்ட்டு அந்த ஓனரை கூப்பிட்டு வேற ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கூட்டு போய் வேற ஒருத்தங்களோட கனெக்ட் பண்ணி பார்த்தா அங்க இருக்கிறவன் துப்பாக்கியில சுட்டு அங்க இருக்கிற இந்த நாயை கூட்டு போன ஒரிஜினல் ஓனரும் செத்து போயிட்டான், அங்க இருக்கிற எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆனா பாக்கெட்ல வச்சிருக்கிற மிச்சம் இருக்கிற காசு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் ப்ரீ கிளைமேக்ஸ்ல அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த ஒய்ஃப் அவங்களை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணிட்டு இவர் வந்து ஜப்பானுக்கு திரும்ப இன்னொரு மேட்ச் இன்டர்நேஷனல் மேட்சும் ஆட போறாரு. அந்த ஃபைன் கட்டணும் இல்லையா, ஆனா இவர் போற நேரத்தன்னைக்கு மேட்சஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இவர் வந்து ரொம்ப லேட். இவர் என்னதான் மேட்ச் ஆடினாலும் இதுல வந்து அவரால் ஃபர்தரா மூவ் பண்ண முடியல. ஆனா அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ஜப்பான் பிளேயரை வின் பண்ணார் இல்லையா, அவரு தான் வந்து இந்த டைமும் வின் பண்ணதான் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி அந்த ஒரு செரிமனி மாதிரி ஒரு மேடெல்லாம் வச்சு நம்ம பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவர் வந்து இது ஏதாவது ஒரு குட்டையை குழப்பி ஏதாவது பண்ணணும்னு பார்த்தோன்னா அங்கேயே எல்லாரும் முன்னாடி வந்து இந்த மாதிரி ரீமேட்ச் வேணும், இப்படி வேணும்னு சொல்லி இவர் வந்து ஒரு ரீமேட்ச் வாங்கிடுறாரு. இங்க அந்த ஒரு ஸ்டேஜ்லயே வச்சு ஆட வச்சிடறாங்க. நிறைய ஆர்மி பீப்புள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி. சரி, இந்த ராக்வெல்லன் இருக்காருல்ல, அவரும் அங்கே இருக்காரு, எல்லாரும் முன்னாடி அந்த எல்லாரும் இருக்காங்க. அங்கே வந்து கடைசி ஒரு மேட்ச் ஆடுறாங்க. கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் கிளைமேக்ஸ் என்ன ஆகும்னு. அந்த மேட்ச்ல அவர் ஆடி ஜெயிச்சிடறாரு. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நிறைய பாராட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு ஊருக்கு அந்த ஆர்மி ஃபிளைட்லயே ஊருக்கு போயிட்டு அவருக்கு பிறந்த குழந்தைய பார்த்து அழுகிறாரு. இதோட இந்த படம் முடிஞ்சுது. இதுல இந்த படத்துக்கு இவ்வளோ கேட்டகரியில ஆஸ்கார் கொடுத்துருக்காங்க அப்படின்ற அளவுக்கு எனக்கு பர்சனலா இந்த படத்துல பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படிதான் இருந்தது. ஏன்னா நிறைய இடத்துல இந்த டேபிள் டென்னிஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஏன்னா மற்ற ஸ்போர்ட்ஸ் மாதிரி நீ உதச்சி விடு, நான் பிடிச்சிக்கிறேன், நீ அடிச்சு விடு பிடிச்சிக்கன்ற டேபிள் டென்னிஸ் உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு இவர் வந்து உண்மையான பிளேயரா எனக்கு தெரியல, இந்த ஆக்டர் பற்றி எனக்கு சரியா தெரியல. ஆனால் அவர் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் உண்மையாக நல்லா இருந்தது. படத்தில் நிறைய இடத்துல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அப்புறம் 1952 அந்த செட்ஸ் ஆகட்டும், அப்போ இருந்த காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், அந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பெருசாக எங்கேயும் லேகும் போர் அடிக்கல. ஓரளவுக்கு நம்ம ஊரில் ஒரு 12th ஃபெயில் பார்க்குற மாதிரியோ இல்லை ஒரு பைசன் பார்க்குற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் கலந்த அந்த ஒரு அண்டர்டாக் வந்து ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சு வர நிறைய படங்கள் நம்ம ஊரில் பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு படம் தான். ரொம்ப ஹாஹா ஓஹோன்ற அளவுக்கு பிளாட் லைன் அப்படியே இருக்குன்ற அளவுக்குலாம் இந்த படத்தில் இல்லை. மேபி நான் நிறைய அந்த விஷயங்களை நோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். மற்றபடி பார்த்தா நிறைய இடத்துல இவனுக்கு ஆகணுண்டாங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்குன்னு தோணுது. ஏன்னா பார்க்குறப்ப அவன் பண்ணுற வேலைகள்லாம் அப்படி தான் இருக்கும். ஆரம்பத்திலிருந்தே அவனோட ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகட்டும், அந்த ஒரு திமிர்த்தனம் ஆகட்டும், அதெல்லாம் பார்க்குறப்போ அவன் பின்னாடி வாங்குற அந்த அடிகளுக்கு நீ வந்து கண்டிப்பா இதற்கு தகுதியானவன் தான் அப்படின்னு நம்மளுக்கு நிறைய இடத்துல தோண வைக்கிறாரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த ஒரு ஆக்டர்ஸ் கூட நடிச்சிருந்தாங்க இல்லையா, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், அவங்க உண்மையை நல்லா நடிச்சிருந்தாங்க. அந்த ஒரு பழைய நடிகை அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ராக்வெல் அப்படிங்கிற ஒரு தொழிலதிபர் இருக்கார்ல, அவரும் நல்லா நடிச்சிருந்தாரு. முக்கியமா இந்த ஹீரோ இன்னும் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாரு. மேபி ஹீரோ கேட்டகரியில இவருக்கும் நம்ம டிகாப்ரியோ அவங்களுக்கும் இல்லை சின்னர்ஸ்ல ஹீரோ அவங்களுக்கு மேபி காம்படிஷன் ஹெவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவருக்கு கொடுத்தாலும் அதற்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு பர்சனலாக எப்பவுமே இந்த வேர்ல்டு லெவலில் இருக்கிற ஃபிலிம்ஸ் ஆகட்டும், ஆஸ்கர் ஃபிலிம்ஸே நான் பர்சனலாக வந்து அவ்வளோ என்கேஜாக எனக்கு இருக்காது. எனக்கு அவ்வளோ சீக்கிரம் நான் அது அந்த கேட்டகரி ஆள் இல்லைன்னா நான் வந்து ஓரளவுக்கு டைரக்டாகவே எனக்கு என்கேஜாக இருக்கணும். படம் என்கேஜ்மெண்ட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9 கேட்டகரியில் கொடுக்குற அளவுக்கு எனக்கு பெருசா F1 இந்த டைம் நிறைய இருக்கு. எனக்கு FM கூட எனக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருந்தது. பட் இந்த படம் எனக்கு நான் 9 ஆஸ்கர் இருக்கு அந்த அளவுக்கு இருக்கும். இத்தனைக்கும் ஒரு நார்மல் பிளாட்ல இந்த ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்லை, ஓரளவுக்கு அண்டர்டாக் வந்து வின் பண்ணி இந்த டேபிள் டென்னிஸ் அந்த ஸ்போர்ட்ஸ்ல வர ஒரு ட்ராமான்றதுனால நான் இன்ட்ரெஸ்டடாக தான் போய் உட்காந்து கேர்ஃபுல்லாக தான் பார்த்தேன். இன்னொரு முக்கியமான எனக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் என்னன்னா, சப்டைட்டில் எங்கேயுமே இல்லை.
இப்போ வரைக்கும் நம்ம ஊரில் எங்கேயுமே எந்த ஒரு தேட்டர்லையும் சப்டைட்டில் ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன். மேபி இதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம் பண்ணலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நாள்லேயே கண்டிப்பாக ஓடிடிலே வந்துடும். எனக்கு தெரிஞ்ச ஆஸ்கர்ஸ் அந்த செரிமனி நடக்கிறப்போ வந்துடும் நினைக்கிறேன். மற்றபடி டேபிள் டென்னிஸ் மேட்சஸ்லாம் பெருசாக ஒரு மொத்தமாகவே 2-3 மேட்சஸ் தான் வந்து ஒரு ஃபுல் ஃபில்ஜ் மேட்ச்சே வருது தவிர, அந்த அதை தாண்டி இவர் என்ன அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, இவர் அந்த வயசில் ஆகாத வேலைகள் செஞ்சால் என்னென்ன ப்ராப்ளம் வரும், இதிலேருந்து நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்னென்னா, கேஸ் உனக்கு ஒரு குறிக்கோள் இருந்ததுன்னா அதை மட்டும் பார்த்துக்கிட்டு மூடிக்கிட்டு அதுக்கு உழைக்கணும். இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி காஜி வச்சுன்னு எதாவது நீ போயிட்டு ஏதாவது பண்ணேன்னா அது என்னென்ன விஷயங்களை கொண்டு வரும், இந்த மாதிரி அடிகளெல்லாம் கொண்டு வரும்ன்றதையும் நமக்கு உணர்த்தி இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு லெசனாகவும் நமக்கு காட்டியிருக்காங்க. அந்த வகையில் இயக்குனருக்கும் எழுத்தாளருக்கும் பாராட்டுகள். அதே சமயம் இதை தத்ரூபமாக நடித்த நடிகருக்கும் என்னுடைய பாராட்டுகள். அப்பார்ட் ஃப்ரம் தட் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ்ன்னு சொன்னாலும் சொல்லலாம். ஆனால் இப்போ நான் இதை சொன்னேன்னா நிறைய சினிமா எக்ஸ்பிரஸ் என்னை வந்து போட்டு பொழந்து எடுத்துருவாங்க. அதனால் வந்து இன்கேஸ் இந்த படம் நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன ஒர்க் அவுட் ஆச்சு, உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த படத்தில் இருக்குது தெரியுமா. ஏன்னா இங்கே பாருங்கள், நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் அண்டர் டாக் ஸ்போர்ட்ஸில் போய் ஏன் நம்ம ஊரில் வந்தால் இந்த படம் ஆஸ்கருக்கு போன படம் தான் அவ்வளோ அளவுக்கான்ற மாதிரிலாம் அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு அந்த ஒரு அது வேற இது வேற, சரியா. நம்ம ஊரில் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எங்கேஜாக இருந்த அளவுக்கு இது தூக்கி வச்சு பேசுகிற அளவுக்கு எனக்கு பர்சனலாக ஐ மீன் இருக்கு. ஆனால் 9 கேட்டகரியில் மேபி ஒரு இருக்கிற அளவுக்கு எனக்கு எதுவும் இல்லை. ஆனால் நல்ல படம். உண்மையாக சொன்னோன்னா இந்த படத்தில் வர சொல்ல விஷயங்களாகட்டும், அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆகட்டும், ஸ்டோரி வைஸும் எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. அது வேணா இல்லை, இந்த படத்தில் நான் அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை. இது மேபி நீங்கள் பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு இதை நான் அப்சர்வ் பண்ணதை தாண்டி இல்லை நான் பார்க்காத எதையும் நீங்கள் மேபி பார்க்குற வாய்ப்பு இருக்கும், இல்லை ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கும். நீங்கள் இன்கேஸ் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு லெசனை கொடுத்துச்சு, இல்லை இந்த படம் உங்களுக்கு எப்படிப்பட்ட அனுபவமாக இருந்துச்சுன்றதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்கேஸ் வந்து நான் என்னடா அது உனக்கு படம் பார்க்க தெரிலனாலும், அதுவும் எந்தெந்த விஷயங்களை நான் சரியாக பார்க்கல, நீ இப்படி பாரு, மேபி நான் கண்டிப்பாக ஓடிடியில் வந்து நீ இன்னொரு டைம் வேணால் சப்டைட்டிலோட போட்டு பார்க்குறேன். சப்டைட்டில் இல்லாதனால நிறைய இடத்துல டைலாக்ஸ் மேபி எனக்கு ப்ராப்பராக எனக்கு கம்யூனிகேட்டாக இருந்திருக்கலாம். ஏன்டா நான்லாம் வந்து நம்ம ஊரில் இங்கிலீஷ் படத்தையே தமிழ் டப்பில் பார்க்குறவன், எனக்கு சப்டைட்டில் போட்டால் தான் ஓரளவுக்கு பார்க்குறக்கும். சப்டைட்டில் இல்லைனா நான் ஓரளவுக்கு நிறைய விஷயங்களை மிஸ் பண்ணியிருக்கலாம். சப்டைட்டில் வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு டைம் மேபி ஒரு டைம் பார்த்தேன். அப்போ இன்னும் நிறைய விஷயங்களை நான் அப்சர்வ் பண்ணேன். வேறு ஒரு புது வீடியோவில் அப்பாலஜைஸ் பண்ணி நான் வந்து அந்த வீடியோவை போடுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்கள் என்ன நோட் பண்ணீங்க, உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு நல்ல படத்தோடையும் கண்டிப்பாக அதோட ரிவ்யூவோடையும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.